ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட தலைமுடியை இடுப்புக்கு கீழே வளர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹெல்த்தியான ஹேர் பேக் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணி 2 வாரத்துக்கு ஒருக்க, அதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லை, அதாவது மந்த்லி ட்வைஸ் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணாலே போதும். உங்கள் முடி அற்புதமாக வளரும். உங்கள் முடியோட வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிக்கும். இந்த ஹேர் பேக் வந்து உங்கள் முடியை சூப்பராக வளர வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இதில் என்னென்ன பொருட்களை ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர 19 வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய்க்கு நம்ம முடியை வளர வைக்கிற சத்து அதிகமாக இருக்குது. இந்த வெண்டைக்காயை நம்ம இன்டேக்காக எடுத்துகிட்டு வர்றப்ப, அதாவது வெண்டைக்காயை வாரத்துக்கு ஒரு 3 நாள் ஒரு கூட்டாவோ ஒரு குழம்பாவோ நம்ம எடுத்துக்கிட்டு வர்றப்ப அது உள்ளேருந்து முடி வளர்ச்சியை தூண்டும். இந்த வெண்டைக்காய் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பச்சை காய்கறிகள் எல்லாமே நம்ம ரெகுலராக நல்லா சாப்பிட்டு வந்தாலே முடி வளர்ச்சியை தூண்டும். இந்த வெண்டைக்காய் வந்து அந்த பச்சை காய்கறிகளே பெஸ்ட்டான பச்சை காய்னே நம்ம சொல்லலாம். இது முடி வளர்ச்சியை அற்புதமாக தூண்டிவிடும். இப்போது இதை நம்ம இன்டேக்காக எடுக்கிறத காட்டிலும் இப்போ அவுட்டேக்காக யூஸ் பண்ணுறப்ப அதுக்கு டைரெக்டாக ஹேருக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸ், நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடிக்கு நம்ம இந்த வெண்டைக்காயை எடுத்திருக்கோம். இப்போ இது கூட அடுத்து நான் எடுத்துருக்கிற பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். உங்கள் முடியை இளநரை எதுவும் வராமல் என்றுமே கருமையாக இருக்கணும்னா அந்த கருஞ்சீரகம் அதுக்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடியது. இந்த கருஞ்சீரகம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை தூண்டுறது மட்டும் இல்லாமல் இளநரையை போக்கக்கூடியது. அதனால் இந்த ரெமடி கூட நம்ம கொஞ்சம் கருஞ்சீரகத்தையும் எடுத்துருக்கோம். அது கூட நான் எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச வெந்தயம். இந்த வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பஃப்னு எம்பி வந்துருக்கும். பாருங்கள், லைட்டாக முளைச்ச மாதிரி கூட இருக்குது எனக்கு. இந்த அளவுக்கு அது ஊறணும். இதை ஒரு நாள் முழுக்க ஊற விட்டுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து இப்போ இந்த ரெமடியில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெந்தயம் என்ன செய்யணும், நம்ம முடிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். முடி ட்ரை ஆக விடாது, முடியை கீழே உதிர விடாது. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முடி தொட்டாலே அப்படியே கொத்து கொத்தா கையில் வரும். அந்த மாதிரி முடியை உதிர விடாமல் முடியை ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு இந்த வெந்தயம் உதவியாக இருக்கும். இப்போ இந்த 3 பொருளை வச்சு இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு க்ளீனான ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்திருந்த அந்த வெண்டைக்காயை பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அடுத்து இது கூட நான் கொஞ்சமாக வெந்தயத்தை, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை மிக்ஸ் பண்ண போகிறேன். தண்ணி கொஞ்சமும் மிக்ஸ் பண்ணணும். தண்ணியோடு தான் இந்த வெந்தயத்தை அப்படியே ஊற்றணும். அடுத்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை தூவி விடுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக நம்ம மேக் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹேர் பேக்கை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தொட்டு பார்க்கவே ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஹேரையும் சாஃப்டாக மிருதுவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியை சூப்பராக அற்புதமாக வளர வைக்கக்கூடியது. இது முடியோட வேர்க்கால் பகுதியில் நல்லா இறங்கி முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடி எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் தலை ஃபுல்லாக, அதாவது முடி நுனி முடி வரையும் மேலேருந்து கீழே வரையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டையாக போட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 30 நிமிஷம் ஊற விட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு சேஞ்சஸ் உங்ககிட்ட தெரியும். உங்கள் முடியை தொட்டு பார்க்க உங்களுக்கே அற்புதமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முடி வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க. மந்த்லி ட்வைஸ் கண்டிப்பாக இதை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோட ரிசல்ட் தெரியும். கண்டினியூஸாக பண்ணணும். இதை ஊழலை விட்டுட்டு பண்ணேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ரெகுலராக பண்ண தான் அது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கப்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.